சிவகாமி. நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் திமிரி பேரூராட்சி சஞ்சீவிராயன்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். நவம்பரில் என்னோட உதவித்தொகை உரிமை தொகை 15ல் என் அக்கௌண்ட்டில் வந்துடுச்சு காசு. அந்த அமௌண்ட்டும் வந்துடுச்சு 1000 ரூபாய். நான் அந்த கேம்பில் வேலை செஞ்சோம் பார்த்தீங்களா, 4500 ரூபாய் என்னோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து எனக்கு உண்டான அந்த காசும் நான் வேலை செஞ்சதுக்கு உண்டான காசும் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்த விஷயம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோட குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா, நான் மகளிரில் இருக்கேன்ட்டு ரெஸ்யூம் எல்லாம் கேட்டாங்க, கொடுத்தோம். நான் டிகிரி முடிக்கல, +2 தான் முடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா தெரியலன்னு சொன்னேன். கிடைக்கும், ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க ஸ்கூல் ஹெச்எம். கொடுத்தேங்க. அதுலேயும் நான் செலக்ட் ஆகிட்டேன். அது அமௌண்ட்டு அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்கீம்லேயே நான் மாதம் ஒரு 7000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அந்த 1000 ரூபாய் வாங்கி நான் என்ன பண்ண தெரியுங்களா, எனக்கு டைலரிங் ஒர்க்கு தெரியும், ஆனால் மிஷின் வாங்க காசு கிடையாது. அந்த காசை எடுத்தேன், ஒரு மிஷினை வாங்கிட்டு வந்து வச்சேங்க. வச்சுட்டு என்றைக்கும் என் வீட்டில் டைலரிங் மிஷின் இருக்குது. நான் உட்காந்து தைச்சேன். வீட்டில் காலையில் மார்னிங் அந்த பிரேக்ஃபாஸ்ட் வேலைக்கும் போயிடுவேன், என் பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், என்னோட வேலையும் முடிச்சுப்பேன். டைலரிங் மிஷினில் உட்காந்து மாதம் 3000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் நான். அப்போ நானே 10,000 சம்பாதிக்கிறேன்னா அப்போ எப்படின்னா இந்த ஒரு திட்டத்துலையும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம் தானே. இந்த 1000 ரூபாயில் அதாவது பிள்ளையார் சுழி போடுன்னு சொல்கிறாங்க பாரு, அந்த 1000 ரூபாயில் போட்டது இன்னைக்கு நான் இங்கே வரலும் வந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் மாவட்டத்தில் நான் மட்டும் வந்திருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. 2022க்கு முன்னே அடையாளமே தெரியாமல் இருந்தேன். இன்னைக்கு எங்கள் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலேருந்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது என்னை அடையாளப்படுத்தின தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.